என்ன இவ்வளவு பிரச்சனை விசிகால? நாங்க வைகோ என் கட்சியில இணைச்சிட்டோம், அடுத்து திரும்பாவ இப்ப இந்த தேர்தலில் இணைச்சாச்சு. இப்படி ஒரு மூத்த அமைச்சர் சொல்லியிருக்கு. நாங்க எதை சொல்லுவாங்க செய்வாங்கப்பா. காட்டு மன்னார்கள் நிற்பாங்க, நிற்காமனா நிற்க போனா போயிடுவாங்க. இது தலித் மக்கள் மத்தியில் திருமாவிற்கு என்ன விதமான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவால் நிலைகுலைய வைக்கப்பட்டார். நிலைகுலைய வைக்க. ஆமா, காட்டு மன்னார்களுக்கு சீட்டை ஜோதிமணி கொடுக்கிறார் காங்கிரஸ். சிறுத்தில் ஆளே இல்லையா? தகுதிகள். அப்போ இது என்ன நடந்ததுன்னா, திமுக ரவிக்குமார்ட்ட அந்த பொறுப்பை விட்டுருச்சு. யோ, உங்க ஆளு காட்டு மன்னார் கோயிலில் போட்டியிடக்கூடாது, காட்டு மன்னார் கோயிலை விட்டு விலகிடணும், சரியா? நீ என்ன ஒன்றே தெரியாது, டீல் பண்ணியா? உங்களுக்கு இதையெல்லாம் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் 8 தொகுதிக்கு 80 சி வரும். இல்லைன்னா தொகுதிக்கு பணமே இல்லை, நீங்களே ஜெயிச்சு நீங்களே வந்துருங்க, ஆளை கொடுக்கியா? திமுக காப்பாடுறதுனால இப்ப இவருக்கு எதனா துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போறாங்களா? எதுவுமே தரமாட்டா இவர். இல்ல, இப்ப நீங்க ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சியை உடைப்பதற்கு திமுக முயற்சி பண்ணுது. திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு நிலை எடுத்ததை சிறுத்தைகளை ரசிக்கல. தன் சொந்த கட்சி சார்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்க, 3 பேருக்கு ஓட்டு போடாதீங்க, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, இந்த 3 பேருக்கு ஓட்டு நீங்கள் போடாதீங்க, அது வந்து காங்கிரஸ் கூடிய கூட்டணிக்கு நீங்கள் போட்டுருன்னு சொல்கிறார் இல்லையா? இதை என்னால் உண்மையாக அதை எப்படி அதை சொல்ல மாட்டேன். அப்போ அந்த 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா? 3 பேர் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ பேர் அவமானமாக இருக்கும். திமுக கூட்டணி தான் முக்கியம் நினைக்கிறாரு.